முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு விண்ணப்பித்த பெண் வழக்கறிஞரிடம் தாவேக்கு நிர்வாகி என அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் வாட்ஸ்அப் ஆடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு பேரம் பேசுவது போன்ற ஆடியோ வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தாவேக்க செயற்குழு உறுப்பினர் என கூறி அனுஷ் என்பவர் பேரம் பேசும் ஆடியோ வைரலாகி வருகிறது. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு விண்ணப்பித்த பெண் வழக்கறிஞரிடம் பேரம் பேசுவது குறித்து ஆடியோ வெளியாகியிருக்கிறது. ரூபாய் 15 லட்சம் வரை பேரம் பேசும் ஆடியோ வெளியாகியிருக்கிறது. பெண் வழக்கறிஞரிடம் ரூபாய் 15 லட்சம் வரை கேட்டு பேரம் பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தாவேக்க செயற்குழு உறுப்பினர் என கூறி அனுஷ் என்பவர் பேரம் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. ரூபாய் 15 லட்சம் வரை பேரம் பேசிய ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இரணியல் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு விண்ணப்பித்த பெண் வழக்கறிஞரிடம் தாவேக்க நிர்வாகி என கூறி பேரம் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. ரூபாய் 15 லட்சம் வரை பேரம் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. பெண் வழக்கறிஞரிடம் ரூபாய் 15 லட்சம் வரை கேட்டு பேரம் பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. இது தொடர்பான அந்த ஆடியோவை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சார். மத்திய மாவட்டத்துல இருந்து டிவி சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. கட்சியில இப்ப எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? இப்போ இந்த எலெக்ஷன்ல இருந்தான் சார். நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? எந்த பொறுப்பும் இல்ல சார். எந்த பொறுப்பும் இல்ல. ஆமா ஆமா சார். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 7 years சார். 7 வருஷம் முடிஞ்சிருச்சா இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சு சார். நீங்க ட்ரை பண்றீங்க அப்படி கேட்டீங்க அப்படி சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. கட்சியில உள்ள ஆளுதான். ஆமா சார். நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க, கட்சி எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னு ஆக்சுவலி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா எப்படி அதை யார கான்டாக்ட் பண்ணும் என்ன அப்படிங்கறது எதுவுமே எனக்கு தெரியல சார். சரிங்களா? நான் அப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் அப்ப சொன்னேன் ஒரு 15 தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். பட் கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். அதெல்லாம் இல்ல கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். நீங்க ஆயிருக்கோம் அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி வந்துருவோம். ஏன்னா நாங்க போய் நாங்க அப்லோட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிருவோம். உங்களுக்கு ஆர்டரும் வந்துரும். மேக்ஸிமம் 10 daysல ஆர்டரே வந்துரும். ஜியோ பாஸ் ஆகி வந்துரும். ஓகே ஓகே. அதனாலதான் நான் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இதுல யோசிக்கிறீங்க என்ன மாதிரி இது பார்த்து சொன்னாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். எப்படி ஐடியா இருக்கா? இல்ல ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கு அந்த அந்த ஃபீல்டுலயே அது ஒர்க் பண்றதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அது அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹெவி சார். என்னால அவ்வளவு பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க. சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம். 12 பிக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது. மத்தவங்க வரும்போது அவங்க கமிஷன் அது இதுன்னு கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் இல்லாம இருக்கும். இப்ப நான் வேற ஏதாவது கூட்டு வந்தா கூட நான் கமிஷன் அதுவும் கொடுக்கும் போது பெருசா போகும். இதனா பெருசா போகும். அதனால நம்ம கிட்டே டேரக்டா இருக்கனால நான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணவும் கேட்கல. அதனால பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். 12 lakhs எல்லாம் பயங்கர இல்ல சார். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அமௌண்ட் உண்மையில சொல்ல போனா இதுல 15 கொடுத்து கேட்டதே ஓகே ஆச்சு. எப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை உடனே நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு நான் ஏதாவது பண்ணி விடுவேன். ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு நான் 15 வாங்கிட்டு உங்களுக்கு 12 கொடுக்கறதுல இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்ல ஏன் அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12 தான் நம்மளுக்கு கையில கொடுக்கணும். அது வரது 12 தான் கையில வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னன்னா டிவிக்குள்ளாடி வரணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்கு. அதுல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு. பட் ஜிபி போஸ்டிங் கிடைச்சா அது நல்லா இருக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு அமௌண்ட்ங்கிறது கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியா இருந்த மாதிரி தான் சார் இருக்கு.